வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றின சர்ச்சை, இன்னொன்று கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக நடைபெறக்கூடிய சிபிஐ விசாரணை. திரு விஜய் முன்பாக இருக்கக்கூடிய இரண்டு சவால்கள், இரண்டும் தற்போதைய நிலையில ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்ன? ஜனநாயகன் வராத காரணத்தால் இப்போ விஜய்க்கு தன்னுடைய ஆடியன்ஸோட பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இழந்து விட்டார். ஏனென்றால் ஒரு மாதம் ஆகுது, லாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு பிறகு இப்போ இன்னைக்கு ஒரு மாத காலம் ஆகிறது. அப்போ இன்னமும் அவர் பேச நினைத்தால் என்ன பேசுவார் என்பது ஜனநாயகத்தில் இருக்கிறது. அப்போ ஜனநாயகம் விட்டால் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களும் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்போ மத்திய மாநில அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் இது அவர் கூறக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு டெஃபினெட்லி அதாவது இப்போ பிப்ரவரி ஒரு 3வது வாரம், இல்லை என்றால் காலந்தாழ்த்தினால் 4வது வாரம் முக்கியமாக அறிவிப்பு வரப்போகுது. தேர்தல் அறிவிப்பு வந்துடும். ஏப்ரல் 15 ஒட்டி, இல்லை என்றால் 20க்குள்ளால தேர்தல் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது. அப்போ இதுதான் இன்றைய சூழ்நிலை. அப்போ எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் டைம் இருக்குது. ஒரு மாதம் மேக்ஸிமம் இனியும் டைம் இருக்கிறது. அதுக்குள்ளால இந்த படம் வந்தே ஆகணும். இனி விஜயனுடைய ஒரு தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு நரேந்திர மோடியிலேருந்து ஆரம்பித்து மு க ஸ்டாலின் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஒரு பரப்புரை செய்து அதன் மூலியமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். மக்களை காசு கொடுத்து அழைச்சி வர வேண்டிய ஒரு அவலம் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது என்றதான் உண்மை நிலை. விஜயை பார்க்கறதுக்கு மக்களே காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கி உள்ளே போய் உட்காந்து அவருடைய கருத்து என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ இது பயங்கரமாக முற்றிலும் அடிபட்டு போச்சு. அப்போ அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்று கூட ஒரு மாத காலமாக இவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை. அடுத்தது மு க ஸ்டாலினிலிருந்து ஆரம்பித்து பல தலைவர்களும் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஜனநாயகத்தினுடைய அந்த அவலத்தை பற்றி, சென்ட்ரல் போர்டு சர்டிஃபிகேஷன் போர்டை பற்றி பேசியிருக்காங்க. விஜய் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, தாவேக்காவும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. தாவேக்கா சார்ந்த நபர்கள் இப்போ ஒரு டிபேட்டுக்கோ ஒன்றுக்கும் வரதும் கிடையாது. இந்த இஷ்யூவில் ஜனநாயகத்தை பற்றி யார் பேச வேண்டும்? இவர்கள் தானே பேச வேண்டும். இவர்களே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ இது கம்ப்ளீட் ஒரு ஃபெயிலியராக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. விஜயினுடைய அந்த கேரக்டர் காமிக்கின்ற விஷயம். ரெண்டாவதாக கரூர் சம்பவம். சிபிஐக்கு எந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆனாலும் தாராளமாக இப்போ சான்றுகள்லாம் வந்திருக்கும். அதை வைத்துக்கொண்டு தான் இன்னைக்கு விசாரணை நடத்துகிறார்கள். இந்த விசாரணையுடைய முடிவு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேராக நாளைக்கு யூனியன் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய இடத்தில் விஜய் தள்ளப்படுகிறார். இதுதான் தாவேக்காவினர் தங்களுக்கே சூனியம் வைத்துக் கொண்டுகிறார். இவர் தான் அந்த ஆதவ அர்ஜுனா தான் ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சென்று சிபிஐ விசாரணை என்று அன்றே கோரியவர், செப்டம்பர் 27 கோரியவர். அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இவர்கள் கோரவில்லை, அந்த 2 அஃபெக்டட் பார்ட்டி என்று சொல்லி 2 பேர் கோரினார்கள். ஆனால் அவர்கள் சொன்னார், நாங்களாம் ஒன்றும் பண்ணலைங்க, எவனோ கையெழுத்து வாங்கி அதிமுக காரர் ஒருத்தர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போனார் அப்படின்னாரு. அப்போ அதுவும் தாவேக்காரர் தான் செய்திருக்கிறார்கள். அப்போ முழுக்க தங்களுக்கே சூனியம் வைக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இது நடந்துள்ளது என்றதால் உண்மை. அங்கேயும் நெருக்கடி, இங்கேயும் நெருக்கடி. என்ன செய்யறது என்ற ஒரு முடிவோடு எடுக்க முடியாமல் கட்சி தவிச்சு கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் குறித்தோ சர்டிபிகேட் காலதாமதம் ஆவது குறித்தோ ஏன் திரு விஜய் பேசல என்ற கேள்வி நீங்கள் உட்பட பல தளங்களிலும் வைக்கப்படுது. விவாதங்களுக்கு வந்தவர்கள் அவங்க சார்பாக பேசினவங்க சொன்ன பதில் என்னன்னா, ஒரு 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், இது படம் வெளியானாதான் தயாரிப்பாளருக்கும் சிக்கல் இல்லாமல் இருக்கும், விநியோகஸ்தர்களுக்கும் சிக்கல் இல்லாமல் இருக்கும். இந்த நிலையில திரு விஜய் கருத்து சொல்வதை விட கருத்து சொல்லாமல் இருப்பது நல்லது அப்படின்னு பேசுனாங்களே. அது நீங்க ஒரு ஆக்டரா இருக்கும்போது ஓகே, டெஃபினெட்லி. அதாவது நீங்கள் போய் கை கட்டினீங்க, அம்மாவுக்கு ஒரு வணக்கம் போட்டீங்க, வீடியோ வெளியே இருக்குனீங்க, அங்கே கொடநாடு போய் நின்னீங்க, ஒரு படத்துக்கு பிரச்சனை வந்தபோது இவ்வளோ விஷயங்கள் செய்தீங்க. அப்போ யாராச்சும் உங்களை குறை சொன்னார்களா, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க? யாருமே கிடையாது. நடிகர் அவர், அவ்வளவுதான். நடிகர் இன்னைக்கு அரசியல்வாதி. நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதி இதுக்கு ரியாக்ட் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் யாரோ ஒருத்தர், பலம் வாய்ந்த ஒருத்தர் உங்களை நசுக்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த நசுக்களுக்கு இப்போ இதே மாதிரி தான் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் பேசலையா? உதயநிதி ஸ்டாலின் பேசலையா? கனிமொழி பேசலையா? எத்தனை அமைச்சர் இன்னைக்கு நேற்று தங்கந்தனரசோட பேசியிருக்காரு. அனைவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால காசு எவ்வளோ வருதோ, எவ்வளோ நிறுத்த முடியுதோ நிறுத்தி தான் இருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் இந்த மாதிரி ஆளுகள் எஸ்எஸ்ஐ இருக்கிற காசு ஆனாலும் சரி, எந்த காசு ஆனாலும் சரி, எல்லாம் நிறுத்திட்டு தான் இருக்கிறார்கள். வரவேண்டியது ஒரு அரசியல் சாசன சட்ட ரீதியாக வரவேண்டியது கொண்டு தான் இருக்கிறது. பேசாமல் இருந்தால் அவர்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைப்பது கோடைத்தனம். பாஜக கொள்கை எதிரின்னு பேசியவர் விஜய். இப்போ நீங்க குறிப்பிட்டபடி ஜனநாயகன் திரைப்படத்துல பாஜகவுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் மேற்கோள் காட்டுறீங்க. இப்போ கொள்கை எதிரிங்கிறதையும் சொல்றாரு,
தான் நடித்த திரைப்படத்திலையும் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கக்கூடியவர். பாஜகவுக்கு எதிராக பேச மட்டும் மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது முரண்பாடா இல்லையா? அப்ப அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அவர் பேசாம இருக்கிறதுக்கு. அப்படித்தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பாஜகவை தான் எதிர்க்கிறாரே, அப்படித்தானே தெரியும். ஆமா, நிச்சயமாக. இது ஆக்சுவலா ஒரு வெரி லாஜிக்கல் கொஸ்டின் தான். இதுக்கு பதில் ஆக்சுவலா சொன்னீங்கன்னா விஜய் தான் சொல்லணும்னு நான் கருதுறேன். அதாவது ஒரு படத்துல வேணா என்ன டயலாக் வேணா பேசலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது பேச முடியுமாங்கிறது தான் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு படத்துல வந்து நீங்க சிபிஐ அதிகாரி, நான் விஜய்னா நான் கால் மேல கால் போட்டு உட்காந்து கேள்டா அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். இது படத்துல இருக்கிற விஷயம். இன்னைக்கு போயிருக்காரு இல்லையா, இன்னைக்கு போயிருக்கிறாரு, முன்னாடியும் சென்றார், 14ஆம் தேதி சென்றார். என்ன நடந்தது என்பது ஒரு நாள் வெளிவரும். இவர் உள்ள போய் உட்கார்ந்தது, இவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து இவங்க சொன்னாங்க இல்லை வீடியோலாம் எடுக்கலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா போங்கு. ஏல சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து இது இருக்குது, சிசிடிவி இருக்குது. டெஃபினட்டாக ஒரு நாள் வெளியே வரத்தான் போகுது. இன்றைக்கி இல்லைன்னா நாளை. இன்றைக்கி வந்து விஜய் சென்று பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் நிச்சயமாக ஒரு வருடம் கழித்து அது வரும்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ முக்கியமான விஷயம் இவ்வளோதான். நீங்கள் வந்து ரியல் லைஃப் ஹீரோவோ இல்லையா, இதுதான் பலதரப்பட்ட மக்கள் வந்து கேட்கிறார்கள். அதற்கு பதில் என்னங்கிறது தான். பாஜகவை எதிர்த்து பேசாம இருக்கிறதுங்கிறது பொலிட்டிக்கல் காரணமா இல்ல வெறும் திரைப்படம் சார்ந்த காரணம் அப்படிதானா? என்னை பொறுத்தவரை ஒரு பர்சனல் காரணமாகத்தான் நான் கருதுறேன். பர்சனல் காரணம். அவர் பயந்து விட்டார் என்றுதான் நான் கருதுறேன். என்னது மடியில் கனமில்லை என்றால் வழியில் உங்களுக்கு பயம் இல்லை என்று சொல்ற மாதிரி கரூர் சம்பவத்தில் நிச்சயமாக தாவேக்கானுடைய ஒரு தாக்கம் இருக்கிறது. தாவேக்கா அதில் வந்து இட்ஸ் எ பார்ட்டி. அது நிச்சயமாக யாரும் மறந்துவிட முடியாது. அது எத்தனை முறை இவர்கள் சொன்னாலும் எங்களுக்கு பங்குல செந்தில் பாலாஜி காவல்துறை பொறுப்புன்னு சொன்னாலுமா? ஆமாம்மா, நிச்சயமாக காவல்துறை பொறுப்பு, அவன் பொறுப்பு, இவன் பொறுப்பு, என் கூட சைடில் இருக்கிற எல்லாருமே பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ அது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. என்னைக்கு வேணாலும் அதில் வந்து மடக்கி போடலாம். கேஸ் வேறு சிபிஐ கிட்ட இருக்கிறது. எவ்வளவோ வழக்குகளில் வந்து சிபிஐ வந்து எத்தனையோ நபர்களை, ஷாருக் கானுடைய மகனை அடக்கம் என்சிபி பிடித்து சிறையில் வச்சது. அப்போ இது இங்கே செந்தில் பாலாஜியை பிடிச்சி ஒரு 1.5 வருஷம் உள்ள வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் வந்து வெளியே விட்டுருக்கிறார்கள். இடி வந்து நேருக்கு எதிராக ப்ரொசீடிங்ஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஹைகோர்ட் வந்து பெரிய இது நெகட்டிவ் சொல்லிடுது. அதாவது இவர்கள்லாம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்றார்கள். விஜய் ஒருத்தர் தான் எதிர்க்க மாட்டேங்கிறாரு, டிடிவி ஒருத்தர் தான் எதிர்க்க மாட்டேங்கிறாரு. அவர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வருகிறது என்று நாம் வந்து மறந்து விட முடியாது. எதிர்த்தாலும் பிரச்சனை வரும், எதிர்க்கலனாலும் பிரச்சனை வரும், அப்படிதானா அது? ஆமா, எதிர்க்கலனா கட்சியை காலி பண்ணிடுவாங்களே. இப்போ டிடிபி என்ன நிலைமையில் இருக்கிறது, சந்திரபாபு நாயுடுடைய கட்சி எந்த நிலைமையில் இருக்கிறது? இன்னைக்கு அவரால் ஏதாவது சொல்ல முடியுமா? டெல்லியில் ராஜ்யசபா இருக்கிற நபர்களோட நீங்கள் வந்து அரசுக்கு எகென்ஸ்டாக ஓட்ஸ் எங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாத ஒரு நிலை வந்து யார் ஏற்படுத்தினா? சந்திரபாபு நாயுடு தான் ஏற்படுத்தியுள்ளார். ஏன் திடீரென்று மம்தா பானர்ஜிக்கு 3 டேர்ம் ஆயிடுத்து, 4வது டேர்ம் வரக்கூடிய வாய்ப்பு எங்கே வந்தது? இடியினுடைய அடாவடித்தனால தான் இன்னைக்கு வருது. அவங்க போய் நிற்கிறாங்க, இடியினுடைய ஆஃபீஸில் போய் நிற்கிறாங்க. அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு வந்து சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணுறது. அந்த அளவுக்கு வந்து அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நிற்குது கேஸு, இங்கே நிற்குது கேஸு, எல்லா இடத்துலையும் ஹைகோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட் எல்லாமே நிற்குது. அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு புத்துணர்வு வந்து அங்கே டிஎம்சிக்கு வந்திருக்கேன்டா, திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்றது மட்டும்தான். ஆனால் திமுகவை தானே எதிர்க்கணும், சட்டமன்ற தேர்தல் தானே நடக்க போகுது. இதில் பாஜக எதிர்ப்பை ஏன் தீவிரப்படுத்தணும்னு தானே அவங்களுமே கேட்டாங்க, தவேகா தரப்புலையுமே கேட்டாங்க. இல்லை, அதெல்லாம் சும்மா ஒரு வாதத்துக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர நிச்சயமாக அது வந்து மக்களுக்கு புரிகின்ற விஷயம் தானே. எந்த தேர்தல் ஆனாலும் யாரை எதிர்க்கிறீர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்க சக்தியை தான் எதிர்க்கிறீர்கள். ஏன் எதிர்க்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஷையை தூக்கி போட்டு ஹிந்தியை கொண்டு வச்சிருக்காங்க, சம்ஸ்கிருதத்தை கொண்டு வச்சிருவாங்கன்ற ஒரு நிலை வந்து உருவாக்கப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது வந்து அவர்கள் சொன்னதுதான் சட்டம் என்ற ஒரு நிலையில் வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கம் வந்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் காசு கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா நீங்கள் வந்து இந்த நாங்கள் சொல்கிற இந்த ஸ்கீம்ஸில் பிஎம் ஸ்ரீ இந்த ஸ்கூலை நீங்கள் போடல, ஹிந்தி நீங்கள் கற்றுக் கொடுக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது தான் பிரச்சனை வருகிறது. அப்போ மிக தெளிவாக தெரிகிறது எந்த அளவுக்கு. ஏன் வந்து இப்போது ஹோசூர் ஏர்போர்ட்டை நிறுத்துறாங்க, ஏன் கோயம்புத்தூருக்கான அந்த சிஎம்ஆர்எல் நிறுத்துறாங்க, அந்த மெட்ரோ ரயில் திட்டம் நிறுத்துறாங்க, ஏன் மதுரையில் எங்கே எய்ம்ஸ் இருக்கு, வந்துருச்சா? கட்டிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன், பிரச்சனை இதுதானே. 5 வருஷமாக கட்டிகிட்டே இருப்பீங்களா?
5 வருஷமா நீங்க வந்து என்னெல்லாம் செய்திருக்கலாம். 5 வருடமாக ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான்ற அந்த கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. எங்கேயோ சும்மா ஒரு 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 வந்தே பாரத் ட்ரெயில விட்டு போட்டு, இல்லை என்றால் ஒரு கம்பெனியினுடைய ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் நடத்திவிட்டு இதுதான் பெரிய டெவலப்மெண்ட் சொல்றதுல வந்து தமிழக மக்கள் வந்து உணர்வார்கள். அப்ப அந்த ஒரு உணர்ச்சிக்கு தான் நீங்க வந்து மதிப்பளித்து நீங்க அதை பத்தி பேச வேண்டும். தமிழகத்துக்கு எவ்வளவு புது ரயில் லைன்ஸ் வந்திருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சபரிமலைக்கு ட்ரெயின் ட்ராக் போடுறேன்னு சொல்லிட்டு வருஷம் காங்கிரஸ்கார சொன்னது 15 வருஷமாக நேர்லி இப்போ 15 வருஷமாக இப்போ அதிகாரத்தில் இருக்க போறாங்க. என்னாச்சு? இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறது. இதை ஏன் பேச முடிய மாட்டேங்குது எனக்கு தெரியல. என்ன சார் இதனுடைய இம்பாக்ட்? இப்போ விஜய் பேசல, எலெக்ஷனும் நெருங்கிட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம் என்ன? தாவேகாவுக்கு திரு விஜய்க்கான பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்ல என்ன தாக்கம் ஏற்படும்? இது அவர் என்னை பொறுத்தவரை கன்ஃபியூஸ்ட் ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கிறாரு விஜய். தனித்து நிற்க வேண்டுமா, அதிமுக கூட போக வேண்டுமா, இதுதான் கேள்வியா இருக்கிறது. விஜய் முன்னால் இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். அதிமுக பாஜக கூட சேர்ந்தால் நிச்சயமாக திமுக காங்கிரஸை வீழ்த்தி விடலாம், தமிழ்நாட்டில் வீழ்த்தி விடலாம். இது மத்திய அரசாங்கத்தினுடைய இல்லை என்றால் அமித்ஷாவினுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய கால்குலேஷனில் இருக்கும் என்பது எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஒன்று. அதே நேரத்தில் அங்கே போய் சேர்ந்தாருன்னா அவர் வந்து முடிஞ்சிடார். ஒரு பவன் கல்யாண் மாதிரி, ஒரு சிரஞ்சீவி மாதிரி நிச்சயமாக அவருடைய அரசியல் ஃபியூச்சரே இருக்காது. ஒரு டெப்டி சிஎம் வைக்கிற டிமாண்டும் அதுதானே. பவன் கல்யாண் மாடலை ஏத்துக்கோங்கன்னு அவங்களும் கூப்பிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. அதான் பிரச்சனையும் வருது போது. ஆனால் இது இல்லாம இதனுடைய விஜய்க்கு இதனுடைய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேனுடைய அந்த கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த தேர்தலில் வந்து அதிமுக கூட போய் நின்று விட்டால் நிச்சயமாக அவங்க கிரவுண்டில் எப்படி ஒர்க் பண்றாங்கிறது தாவேக்கானவர் வந்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் அப்படி போய்விட்டால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் உங்களையே ஒரு காலத்தையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பாஜக அந்த கூட்டணியில் இருக்கிறது. தனித்து நின்று நீங்க ஒரு 10% வாக்குகள் எடுத்து விட்டால், விஜயகாந்த் மாதிரி 8% வாக்குகள் எடுத்து விட்டால் நீங்க ஒரு ஃபோர்ஸா மாறுறீங்க. அப்புறம் அடுத்த தேர்தல் நீங்க வந்து பார்க்கலாம். அப்ப இதுதான் விஜய் முன்னாடி இருக்கிற கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ நான் கேட்குறேன், சிபிஐ விசாரணை வருகிறது, நீங்க பேசினால் ஜனநாயகம் வரலைன்னு வைத்துக்கொள்ளலாம். நீங்க தெருவில் இறங்கி என்ன ஆகும்? ஏன் ரஜினிகாந்த் ஒரு வாட்டி சொன்னார் இல்லையா, அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து முதல் முறையாக முதல்வராகிறார், பயஸ் தோட்டத்துக்கு அவர் இன்னும் செக்ரட்டரியேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளால பேரிகேட் போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அந்த டைம்ல பேரிகேட் தான் எல்லா இடத்துலையும். நடந்து போனாருன்னா செய்தி. அதான் அவர் தன்னுடைய காரில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த டைமில் போலீஸ்காரர் அருகே வந்து கூறுகிறார், இந்த மாதிரி அம்மா கிளம்புற டைம் சார், இப்போ வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, நான் தெருவில் இறங்கினா என்ன ஆகும்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியும்ல என்ன ஆகும்னு அவர் கேட்குறாரு. அத்தோடு வந்து அவரை விட்டாங்க. அப்போ அந்த பார்த்து கிளியர் பண்ணி அவரை விட்டாங்க. விஜய் இது செய்யறதுக்கு என்ன தயக்கன்னு கேட்குறேன். இன்னொரு கருவு நடந்துட்டு போட்டுங்கிற. என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு அரசியல் தலைவரினுடைய அந்த ஒரு விஷன் என்பது இல்லை என்றால் அந்த ஒரு இலக்கு என்பது அவர் மறந்துக்கூடாது. இலக்கு என்ன? தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வேண்டும். அதற்கு நீங்க எதுவும் செய்யறதுக்கு தயாராக வேண்டும். அந்த துணிச்சல் இருக்கு, அந்த தைரியம் இருக்கு. எவ்வளவுதான் கேள்வி. ஆனா கரூர் சம்பவத்தன்றைக்கே அவர் திரும்பி போய் பார்த்துருந்துருக்கணும். ஆனா அவர் பார்க்கல, சென்னைக்கு வந்திருக்க கூடாது அப்படின்னும் விமர்சனங்கள்லாம் வந்தது இல்லையா? ஆமா, நிச்சயமாக அவர் அங்கேயே இருந்துக்கலாங்கிறேன். யார் என்ன செய்ய முடியும்? ஒரு தனி மனிதன் போய் அங்க நிற்கும் போது அஃப்கோர்ஸ் கூட்டம் வரும், நெரிசல் இருக்க தான் செய்யும். இவர் தமிழக முதல்வர் என்னிடத்துல கை கூட காமிச்சிருக்காரு ஒரு 10 வருஷம் முன்னாடி. அதாவது கூட்டத்துக்குள்ள அப்படியே நடந்து போயிடுவாரு. நடந்து போனால் ஒவ்வொருத்தர் வந்து கையை பிடிச்சி இழுப்பாங்க. இது அந்த மோதிரம் இருக்கு இல்லையா, மோதிரத்தை திருப்பி போட்டு கையில் பிடிச்சி இப்படியே இழுப்பாங்க. கை கீறும். அந்த கீறின அந்த போர்ஷன் கூட நான் பார்த்துருக்கேன். என்ன ஆயிருப்போகுதுன்னு கேட்குறேன். அவரே அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன 10 பேர் வந்து மேலே விழுவான், அதுக்கு தானே பவுன்சர் வச்சுருக்கீங்க. நடந்து அங்கேயே நின்றுருந்தா ஒரு பிரச்சனை இருந்திருக்க போகிறதில்ல. தைரியம் என்பது ஒரு அரசியல்வாதிக்கு இல்லாமல் நீங்க அரசியல்வாதியே இருக்க முடியாது. இனிமேலாவது திரு விஜய் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறார். நீங்க அதான் உங்களுடைய ரூட்டா இருந்தா, இல்ல பாலிடிக்ஸ் தான் ரூட்டா இருந்தால் நிச்சயமாக வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு பெரிய சான்ஸ் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாவிட்டால் ஒன்றும் ஒதுங்கி இருங்க. ஒரு ஐலாண்ட் வாங்கிட்டு ஏதாச்சும் போய் நம்ம இவர் பண்ணார் இல்லையா, நித்யானந்தா பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் செய்திருங்க. இது உங்களுக்கு செட் ஆகாது. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.